லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான தொகுதிகளில் 2 திருநெல்வேலி மற்றும் தென்காசி, இந்த 2 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியினுடைய மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். முதலில் தென்காசி திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கள நிலவரத்தை எடுத்துக்கொண்டால் 31.17% திமுக 2வது இடத்திலும் 50.23% அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய தற்பொழுதைய கருத்து கணிப்பின் அடிப்படையில் திருநெல்வேலியை அதிமுக கூட்டணி கைப்பற்றுவதற்கான சூழல் இருக்குது. 10.90% தமிழக வெற்றி கழகமும் 6.43% நாம் தமிழர் கட்சியும் 1.27% சுயேட்சைகளுக்கு செல்வதற்கான களம் உருவாகி இருக்கிறது. அம்பாசமுத்திரத்தை பொறுத்தவரை 35.46% திமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 38.91% அதிமுக முதலிடம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 9.45% தமிழக வெற்றி கழகமும் 7.21% நாம் தமிழர் கட்சியும் 8.97% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 43.64% திமுக முதலிடத்திலும் 30.78% அதிமுக 2வது இடத்திலும் தாவேகாவிற்கு 14.89% வாக்குகளும் 6.34% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 4.35% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்லுகின்றன. அதே போன்று நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில் 37.58% வாக்குகள் திமுகவுக்கும் 34.14% வாக்குகள் அதிமுகவுக்கும் 11.34% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 8.54% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 8.40% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 32.95% வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது. இந்த தொகுதியில் 2வது இடம்தான் திமுக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. முதலிடத்திற்கு 41.23% வாக்குகள் அதிமுகவுக்கு போகின்றது. 8.98% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 7.16% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 9.68% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. தென்காசி மாவட்டத்தினுடைய சட்டமன்ற அடிப்படையில் பார்க்கிறப்போ சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியில் 36.71% வாக்குகள் தான் திமுகவுக்கு செல்கிறது. ஏறக்குறைய இது 2வது இடத்திற்கான வாக்காக இருக்குது. 38.13% வாக்குகளோடு அதிமுக முதலிடம் வருகிறது. 14.35% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும் 6.01% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 4.80% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. இதே போன்று வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 37.05% வாக்குகள் திமுகவுக்கு செல்கிறது. இந்த கள நிலவரம் 2வது இடம்தான் திமுக என்கிற ஒரு சூழலை உருவாக்குகிறது. 38.32% வாக்குகளோடு அதிமுக முதலிடத்தில் இருக்கிறது. 10.38% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 0.733% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 6.92% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. இதே போன்று தென்காசியில் இருக்கக்கூடிய கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தில் 41.15% வாக்குகளோடு அதிமுக முதலிடத்திற்கு வருகிறது. 25.91% வாக்குகளோடு திமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 27.91% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகம் முதலிடத்திலும் 3.98% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. 1.05% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி சட்டமன்ற தொகுதியிலேயும் திமுகவுக்கு கடும் பின்னடைவு உருவாகி இருக்கிறது. 40.09% வாக்குகள் தான் திமுகவுக்கு இருக்கிறது. 42.59% வாக்குகளோடு அதிமுக முதலிடத்திற்கு நகர்ந்திருக்கிறது. 12.60% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்திற்கும் 4.33% வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கும் 0.39% வாக்குகள் சுயேட்சைகளுக்கும் செல்கின்றன. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய நிலவரத்தை பார்க்கின்ற பொழுது 31.24% வாக்குகள் மட்டும்தான் திமுகவுக்கு செல்கிறது. இந்த தொகுதியிலேயும் திமுக கடும் பின்னடைவை சந்திக்கிறது. இங்கு 37.63% வாக்குகளோடு அதிமுக முதலிடம் வகிக்கிறது. 13.68% வாக்குகளோடு தமிழக வெற்றி கழகமும் 4.22% வாக்குகளோடு நாம் தமிழர் கட்சியும் 13.23% வாக்குகள் சுயேட்சைகளுக்கு செல்கின்றன. திருநெல்வேலி தென்காசி தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய நிலவரங்களை கேட்கலாம். திருநெல்வேலி ஏறக்குறைய நயினார் நாகேந்திரன், ராதாபுரம் தற்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இந்த திருநெல்வேலி இருக்கிறது.
பல இடங்கள்ல திமுக கடும் நெருக்கடி வந்திருக்குதா? அதிகமாகும். ஏன் நெருக்கடி அதிகமாகும் சொல்றேன். நாங்குநேரியில 8.4 யாருது? டிடிவியோட ஓட்டு. நாங்குநேரியில சில கிராமங்கள்லாம் இருக்கு. அங்க வந்து அந்த ஒரு கோவில் ஸ்தலம்லாம் இருக்கு. அந்த இடத்துக்கு கிட்ட சுத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்குளத்தூர் கிராமம். அங்க கிட்ட சொல்லுவாங்க, இந்த கிராமத்துல தலை வந்து 2800 தலை இருக்குங்க, மொத்தமா எல்லாமே நைனாருக்கு தான் பண்ணையாருக்கு தான் போடுறோம். ஏங்க டிடிவி இருக்காருங்க எங்க 2024ல. சோ நாங்குநேரியும் இப்ப போயிடுச்சு. திருநெல்வேலி 50% ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. எப்படி வந்ததுன்னு தெரியல. அம்பாசமுத்திரம் ஒத்துக்கிறேன், பாளையங்கோட்டை ஒத்துக்கிறேன். இன்ஃபேக்ட் இன்னும் குறையலாம் அதிமுக கூட்டணிக்கு. அது ஆக்சுவலா சேஃப் சீட்டு, முக ஸ்டாலின் இருக்கிறதுக்கே சேஃப் சீட் அது பாளையங்கோட்டை. நாங்குநேரி நிலைமை மாறும். ஏன்னா இங்க வந்து தேவமார் ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஓபிஎஸ் வந்துட்டார் வராருன்னு கேள்விப்படுறோம், அதை பத்தி நமக்கு தெரியாது. ராதாபுரம் அப்பாவு மேல மிகப்பெரிய அதிருப்தி. தொகுதி ஒன்றும் பெருசா பண்ணவே இல்லை, அவருடைய நடவடிக்கைகளும் மக்களுக்கு பிடிக்கல. அதனால அப்பாவு மேல அதிருப்தி இருக்கு. ரூபி மனோகரன் மேலேயும் அதிருப்தி இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சங்கரன்கோயில் க்ளோஸ் ஃபைட்டு, யார் கேண்டிடேட் பொறுத்து இருக்கு. வாசுதேவநல்லூர் அதிமுக பாஜக முன்னிலையில் தான் இருக்கும். அதே மாதிரி கடையநல்லூர்ல 27% எங்கேருந்து வருது? எந்த சமூகம் ஓட்டு போடுறாங்க அவருக்கு? விஜய்க்கு கேண்டிடேட் யாராவது இருக்காங்களா? ஏன்னா கடையநல்லூர்ல 2016ல அம்மா இருந்த போது அதிமுக தோற்றது. 2021ல பிஜேபியோட கூட்டணி இருக்கிறதுனால என்ன போலரைசேஷன் அங்க அதிகமாகும், ரிலிஜியஸ் போலரைசேஷன். அதனால அதிமுக ஜெயிச்சாங்க. அங்க அதிமுக பாஜக தான் முன்னணியில் இருக்கும். பாஜக நல்ல ஃபாலோவிங் இருக்கு. தென்காசிலையும் அதே மாதிரிதான். ஆலங்குளம்ல தேவையில்லாம மனோஜ் பாண்டியனை எடுத்துக்கிட்டது அவர் மேல இருக்கிற அதிருப்தியும் திமுக ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் நினைக்கிறேன். இதுதான் என் கருத்து.